நியாயமாக ஒரு கட்சி இன்னியாரம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றணும். நின்றுட்டு துக்கம் அனுசரிக்கணும். அடுத்த நாள் போய் அவங்க அந்த இறப்பு தெரிவிக்கணும். ஒரு வாரத்துக்காவது குறைந்தபட்சம் அந்த அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் கொடி கம்பத்தில் அந்த கொடி அரை கம்பத்தில் பறக்கணும். எதுவுமே பண்ணலை. போய் ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கானுங்க. அதையும் இன்னொருத்தன் மேலே பழி டிரைவர் போட்ட. அப்போ யார் தாங்க உங்க கண்ட்ரோலில் இருக்கா? யார் தான் உங்க கண்ட்ரோலில் இருக்கா? உலக வரலாற்றிலேயே ஒரு கட்சியே தலைமறைவாக இருக்கு. சத்தியமா ஒரு கட்சியே தலைமறைவா இருக்கு. அவன் கட்சியவே தடை பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுல. பல கட்சிகளை சட்டவிரோதமா செயல்படுது, இல்ல ஏதாவது ஒண்ணு முறைகேடா செய்யுது, இல்ல வெளில இருந்து காசு வாங்கிடுச்சுன்னா தடை பண்றாங்க. அதெல்லாம் லீகலா போய் சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க சம்பந்தமே இல்லாம எல்லாருமே தலைமறைவா இருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, ஒரு போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. தளபதியை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தளபதியை காப்போம். யார்கிட்ட இருந்து காப்பாத்தும்? எது காப்பாற்றணும்? அதை வந்து மற்ற கட்சியினர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. தலைவர் தான் கட்சியை காப்பாற்றணும், நீங்க தலைவரை கிரிட்டிசைஸ்க்காக காப்பாத்துவீங்களா? நான் நினைச்சேன் யாரோ கடத்தி போயிட்டாங்க போல. எனக்கு தெரிஞ்ச அவர் பேர் மட்டும்தான் இந்த ஸ்டாம்பேர்டில் வழக்கில் பேரே மென்ஷன் ஆகலை. மீதி எல்லாரோட பேருமே மென்ஷன் ஆயிடுச்சு. ஒய் பிரிவில் வீட்டுக்குள்ளே சேஃப்டியாக தான் இருக்கார். அவரை ஏன் காப்பாற்றணும்? அடுத்து தமிழகத்தை மீட்போம். ஏன் மீட்கணும்? யார்கிட்ட மீட்கணும்? தமிழ்நாட்டை யார்கிட்ட பிடிச்சி வச்சுருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. சம்மந்தம் இல்லாத ஒரு போஸ்டர்.